படைக்கிறவன் மட்டும் கடவுள் இல்ல, பயிரிடுறவனும் கடவுள் தான். நம்மலாம் விவசாயின்னு காரை தூக்கி விட்டு தெரியணும். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஜே.கே.கே. முனிராஜ் காலேஜ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் சயின்ஸ். இதை பார்த்துட்டு நம்ம அப்படியே பிஎஸ்சி அக்ரியோட ஸ்கோப்பும் இந்த வீடியோலேயே நம்ம பார்த்துருவோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இந்த காலேஜை பற்றி பார்ப்போம். ஜே.கே.கே. முனிராஜ் காலேஜ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் சயின்ஸ் இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டிஎன் பாளையம், கோபி தாலுக், ஈரோடில் தான் இந்த காலேஜ் இருக்குது. இந்த காலேஜ் வந்து எப்போ அகாடமிக் இயரில் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2014 to 15 வந்து இந்த காலேஜில் வந்து 4 இயர் கோர்ஸான பிஎஸ்சி அக்ரி ப்ரோக்ராம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த காலேஜ் வந்து 13 கிலோமீட்டர் கோபிச்செட்டிப்பாளையத்திலிருந்து இருக்குது. அதுக்கப்புறம் இந்த காலேஜ் வந்து மொத்தம் எத்தனை ஏக்கர்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 113.87 ஏக்கர்ஸ் இருக்குது. இது மொத்தம் எத்தனை ஹெக்டர்ஸ்னு பார்த்தீங்கன்னா 46.08 ஹெக்டர்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த காலேஜ் வந்து அஃபிலியேட்டட் டு டிஎன்ஏயு. அதனால டிஎன்ஏயூவில் என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணுறாங்களோ எல்லாமே இந்த காலேஜ்லேயும் ஃபாலோ பண்ணுவாங்க. இங்கே அதுக்கப்புறம் சீட் ஃபில்லிங் எப்படி நடக்கும்னு பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங்லேயும் மேனேஜ்மெண்ட் மூலிமா இங்கே வந்து சீட் ஃபில்லிங் நடக்கும். மேனேஜ்மெண்ட்டில் 50% ஆஃப் த சீட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கவுன்சிலிங் மூலிமா அடுத்த 50% ஆஃப் த சீட் வந்து அலாட் பண்ணிடுவாங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. உங்களுக்கு இந்த காலேஜில் சேர என்னென்ன சப்ஜெக்ட்லாம் நீங்கள் 12th எடுத்து படிச்சிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, மேக்ஸ். இல்லைன்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, மேக்ஸ்க்கு பதில் எந்தெந்த சப்ஜெக்டில் எடுத்து படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த காலேஜ் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா பயோடெக்னாலஜி, பயோகெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஹோம் சயின்ஸ், இந்த சப்ஜெக்ட்லாம் நீங்கள் எடுத்து படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த காலேஜ் கிடைக்கும். அதுக்கப்புறம் இந்த காலேஜில் ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு என்னென்னலாம் க்ரோ பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். நம்ம இப்போ ஃபஸ்ட்டு ஹார்ட்டிகல்ச்சரை பற்றி பார்ப்போம். இங்கே ஹார்ட்டிகல்ச்சருக்காக ஆர்ச்சிட்லாம் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் மெடிசினல் கார்டன் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் நியூட்ரிஷனல் கார்டன் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் க்ரீன் ஹவுஸ்லாம் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போ நம்ம அனிமல் ஹஸ்பண்ட்ரிக்காக என்னென்ன வச்சுருக்காங்கன்னு பார்ப்போம். அனிமல் ஹஸ்பண்ட்ரிக்காக கவு ஷெட், பிக் ஷெட், அதுக்கப்புறம் பவுல்ட்ரி ஷெட், அதுக்கப்புறம் கோட் ஷெட், அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து இங்கே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வேறு என்னென்ன ஃபெசிலிட்டிலாம் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நீட்டான ஒரு லெபார்ட்ரி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் நல்ல ஒரு லைப்ரரி ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹாஸ்டல் வந்து பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்கு வந்து செப்பரேட்டாக ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த காலேஜுக்கு வந்து உங்களுக்கு ஃபீஸ் எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 50K வந்து அரௌண்டாக வரும் மேனேஜ்மெண்ட்டில் சேர்ந்தீங்கன்னா. அதுக்கப்புறம் இங்கே வந்து பிளேஸ்மெண்ட் எப்படி போன வருஷம் ரிசல்ட் படி பிளேஸ்மெண்ட் ஹையஸ்ட்டு சேலரி பேக்கேஜ் எவ்வளோ கொடுத்துருக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 8 lakhs வரைக்கும் கொடுத்துருக்காங்க பர் ஆனம். அதுக்கப்புறம் நம்ம இப்போ வந்து ஸ்கோப் ஆஃப் அக்ரிகல்ச்சர் பற்றி பார்ப்போம். உங்களுக்கு இந்த கோர்ஸை படித்தா என்னென்னலாம் வேலை வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸ் இன் ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர், அதுக்கப்புறம் அக்ரிகல்ச்சர் ஃபீல்ட் ஆஃபீஸர் இன் பேங்கிங் செக்டார், ஐபிபிஎஸ். அதுக்கப்புறம் உங்களுக்கு யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதலாம். எல்லா கோர்ஸ்லையுமே நீங்கள் யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதலாம். ஆனால் நீங்கள் அக்ரி படிச்சுட்டு எழுதுகிறப்போ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் யூபிஎஸ்சி எக்ஸாம் வந்து ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் மேனேஜர் இன் ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா, அதுக்கப்புறம் ஜேஆர்எஃப் இன் ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட், அதுக்கப்புறம் ஃபீல்ட் ஆஃபீஸராக போகலாம். எதுலாம் நீங்கள் ஃபீல்ட் ஆஃபீஸராக போகலான்னு பார்த்தீங்கன்னா காஃபி போர்டு, சில்க் போர்டு, ஸ்பைஸ் போர்டு, கோகனட் போர்டு, டொபாக்கோ போர்டு, இந்த மாதிரி நிறைய எண்ணத்தில் நீங்கள் ஃபீல்ட் ஆஃபீஸராக போகலாம். அதுக்கப்புறம் ஃபார்மர் மேனேஜர் இன் டீ எஸ்டேட், காஃபி எஸ்டேட்டுக்கு போகலாம். உங்களுக்கு எதுவுமே பிடிக்கல, நான் சொந்த காலில் தான் நிற்பேன்னா நீங்கள் அக்ரி கிளினிக் எடுத்து ரன் பண்ணிக்கலாம். அது நல்ல ஒரு ப்ராஃபிட் தரும். இதில் வந்து சில ஸ்கோப் அக்ரியில் இருக்குது. இன்னும் நிறையா ஸ்கோப் இருக்குது. அதுக்காகவே நாங்கள் ஒரு தனியாக வீடியோ போடுறோம். அதுக்கப்புறம் உங்களுக்கு வேறு ஏதாவது இந்த காலேஜை பற்றி டவுட் இருந்தால் இல்லை இன்னும் வேறு ஏதாவது காலேஜை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்காக நாங்கள் அடுத்த வீடியோ போடுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா கீழே இந்த மாதிரி ஒரு சிம்பிள் வரும், அதை தொட்டு ப்ளூ கலரில் மாற்றிடுங்க. இந்த மாதிரி வீடியோ நம்ம சேனலில் பார்க்கணும் அப்படின்னா ரெட் கலர் பட்டன் ஒன்று கீழே இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் கூடவே ஒரு பெல் பட்டன் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம வீடியோ உங்கள் ஃபோனுக்கு வரும்.